அதே ஊரா இல்லை விராலிமலை பஸ் ஸ்டாண்டா? இல்லைண்ணே அதே ஊர் தானே. நேரம் உள்ள இது மாங்கோட்டை உரிமையா விழா கமிட்டி நீங்களாவது உட்காருங்க. போ முன்னாடி வாங்க. கடலா இருந்துச்சாடா, கடலா இருந்துச்சு. இப்போ வந்து மணி அண்ணே லேசா குனி. நம்ம 2 பேர் தானே நாடகத்துக்கே சனி. தட் இஸ் பாயிண்ட். ஓகே. விவசாயிகள் மாநாடு மாதிரி இருந்துச்சாடா. இப்போ என்னடா தம்பி பேசாமல் இருக்கணும். அவன் கடுப்பில் இருக்கேன். வெள்ளரிக்காய் கதை மைத்த புடுங்கின கதை. நீ பொத்து இல்லாட்டாலும் கூட்டம் நக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், நாடகத்துக்கு ஏன் கூட்டம் இல்லைன்னா அண்ணே உனக்கு பொதுவாக சொல்கிறேன், நான் மட்டும் கிடையாது, எந்த நடிகை வந்தாலும் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போகிறாங்க. ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்த ஒத்த தொழில் விவசாயம். அதனால் இருந்தாங்க. இன்றைக்கி வர்ற அண்ணன் தம்பியெல்லாம் வெவ்வேறு துறையை வெவ்வேறு வேலையை பார்க்குறாங்க. தன் கலையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதான உண்மை. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நடிகனுடைய நடிப்பு மட்டும் குறையாது. அதே நாடக கலைஞர். எங்கள் வாத்தியார் இருக்கார் உள்ள மேலப்பட்டு காளிமுத்து. 4 பேர் மட்டும் உட்காந்துருந்தாலும் 4 பாட்டில் அவங்கள கைதட்ட வைத்து விடுவார். அவர் பாட்டுக்காகத்தான் வண்டி கட்டி வரும் கூட்டம். இந்த மாப்பிள்ளைன்ட்டேன், இவன் இன்னும் போத இறங்கலடா, என்ன கறக்கடா, இன்னும் போலையா, வாப்பா மஞ்சப்பணியே. ஆமாம், ஏரியா கவுன்சிலர் நிற்கிறேன், கும்பிட்றேன். சுத்தம் பொலந்து ஓச்சு. குடியை கெடுத்துட்டாட்டா. இந்த பொம்பளையா எல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்கீங்கள, ஒத்தையில் பயந்துக்கிட்டாத்தா. உள்ளூரா ரைட். வந்தார் ஒரு நாரதர். வையாவூரி செந்தில்குமார் வர்றாருன்னா ஊரில் பூரா பயப்படுவார். ஏனே சொல்ற? அப்படியா? எல்லாத்தையும் வட்டிக்கு கேட்பாப்புல. அப்படி தம்பி அதெல்லாம் கிடையாது, மோசமான ஆள். சரிண்ணே சரிண்ணே. திறமையான நாரதர் உண்மையிலே. கம்மா தண்ணிக்கில் ஒரு நாள் விட்டேன், 70 வாட்டு பாடிட்டு நீஞ்சி வந்துட்டாப்புல, வெறும் தண்ணியை மட்டும். அடுத்து ஒரு காய் இலங்கை கடலுக்குள்ளே நாடகம் பேச போகிறேன். என்னது வெட்டி நீதே ஆத்திராவல சாமியாரை சந்திக்கிறேன். அவருக்கு என்ன தெரியும்னு இவ்வளோ தூரம் வர்றா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு வாத்தியாரே, அவருக்கு எனக்கு சண்டை இருக்குது, நீங்கள் யாரும் கூட வரக்கூடாது. என்ன கும்பு சண்டையாண்ணே? இல்லை டவுலியோ ஃபெல்ட் மேட்ச்சு. சரி சரி தம்பி, நீ பெட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போவேன். ஒத்தாலாம் தூக்க முடியாதுண்ணே. விழா கமிட்டி 4 பேர்த்த கூப்பிட்டுக்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, அவ்வளோதான் பாட்டு. இதுக்கு மேலே எவன் டாலி கூட. பாப்பா செந்தில், பாப்பா ராடா தம்பி. பாப்பான்ற அளவுக்கு வந்துட்டியா? ஏன் செந்தில்னு பேர் சொல்கிற அளவுக்கு நீ வந்துட்டியாங்க? செந்தில் என்றால் செந்தில் குமரன், என் குலக்கடவுள். ராதா என்றால் ராதாகிருஷ்ணன் பாட்டன் பரந்தாமன். அது கிருஷ்ணே ராதான்னு சொல்லியிருக்கணும். ஏன் ராதாகிருஷ்ணன் சொன்னால் ஏற்றுக்க முடியா? ஏய் ஏய் என்ன விஷயம் தெரியும்? ஓட முட்டை ஒரு செகண்டில் உன்னை மேடையில் கேவலப்படுத்தி போயிட்டே இருப்பேன். பொத்துன்ற அளவுக்கு வந்துட்டியா? அங்கேயே அந்த அந்த பைலட் வச்சுக்க. எந்த பையன்? இந்த உள்ள தெரியாதுல்ல உங்கள் கம்பெனி. அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன விஷயம் தெரியும்? என்ன வா பேசு. பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன தெரியும்னு பேசு. விராலிமலைன்னு பேர் வர காரணம் என்ன? அப்படி கேளுங்க. இப்படி அர்த்தமா ஏதாவது ஒரு சில விஷயத்தை கேளுங்க. புராண இதிகாசம் எது வேணா கை தட்டலாம். அருமையான ஒரு விளக்கம். உண்மையிலே சண்டை இப்பதான் சூடு உடிக்குது பாருங்க. விராலிமலை அப்படின்னு பேர் வரக்கான அந்த பகுதியிலே விரலி மஞ்சள்கள் அதிகமான விவசாயம் பண்ணும்போது நிறைந்திருந்த பகுதி. விரலி மஞ்சள் நிறைந்திருந்ததுனால, நிறைய விளைந்ததுனால விரலி மஞ்சள் என்ன, இதான் உண்மையான விளக்கம். ஆனால் இன்னொரு தடவை சொல்லுவாங்க, விராலி மரங்கள் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் உண்மையான கருத்து உள்ள போய் பார்த்தா விரலி மஞ்சள் விளைந்த பகுதி, அதனால விராலிமலை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு விரலி மஞ்சள் தான் காணிக்க. என்ன கோயில் தெரியுமா? பக்கத்தில் விரலி மஞ்சள் விளைஞ்சாக்க உங்க ஊர் நாடி நீலியம்மன் ஊனியூர்ல. அப்ப இந்த பகுதியே விரலி மஞ்சள் நிறைந்த பகுதி. ஆனா இன்னொரு கருத்து, விராலி செடின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு. அந்த செடி முழுவதுமாக நிறைந்து இருந்த பகுதியினால் விராலிமலை அப்படின்னு பேர் இருக்குங்க.
தப்பு. யார் தப்புன்னு சொன்னது யாரு? நான் சொல்றேன். பாண்டியா? நம்மளுக்கு அது நமக்கு எது நம்மளுக்கு இருக்க இல்லைன்னா மிரட்டி வச்சிருக்கேன். விராலி மலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா விராலி மஞ்சள் விளைஞ்சா. சரி, அதை எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் தெரியுங்க, விராலி செடி, விராலி செடி இப்பகுதியிலே அதிகமாக இருந்ததுனால் விராலி மலை. நான் விளக்கம் சொல்றேன். இப்போ கைதட்டு வாங்குதீங்களா? கைதட்டு வாங்கவா? சொல்லுங்க, அதுக்கான விளக்கம் வேணா நீங்க சொல்லுங்க. மாற்று கருத்து. 200 விராலி மலை என்று பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எத்தனை வீரன் வந்தாலும் இந்த விராலி மலை வீரனை அழிக்க முடியாது. இன்னும் சொல்லவே இல்லை பத்தியலா. ஏன்னா நீ எதை சொன்னாலும் கை அப்படின்னா என்ன இருக்கு? விரா கவனி, இங்க பாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி இருந்தா விரல், விரா. இந்த விரலை கூட எவனை அசைக்க முடியாது. அதுதான் விரலை அசைக்க முடியாத மலை விராலி மலை. எப்படி என்ன கை தட்டலாம்? வீரத்துக்கு பேரு போனது. அவங்கெல்லாம் தட்டுறாங்க, நான் மன்னிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு கதை ஓடுனா அது வேற. இவன் அவெல்லாம் பேசாத, மூக்க சிந்தி விட்டுட்டு காய விட்டுட்டு அறையுங்க. மூடுறா முதல்ல. நீங்க 3 பேரும் தட்டியில என்ன கதை? உண்மையினால தட்டுறாங்க. அவன் விடுறது இருங்க. நீங்க சொல்லும் போது மஞ்சளுக்கு ஆரஞ்சு வரைக்கும் தட்டினாங்க, விராலி செடிக்கும் தட்டினாங்கல்ல. உனக்கு எத்தனை உண்டாட்டி கதை தெரியுமா? என்ன கதைன்னா மூடிக்கிட்டு உட்காந்துரு பேசாம. ஏதாவது ஒன்று பேசும்போது இடையில மேஞ்ச மாட நக்கர மாடுகிறது கதையா. அப்போ பாருங்க, நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து தான். என்ன காரணம்? இதுக்கு முழுமையான ஒரு விளக்கமே இருக்குது. எல்லா முருகன் கோயில்லையும் வேற பிரசாதம், இங்கே ஒரு சுருட்டு பிரசாதம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது தெரியுங்களா? என்ன காரணம்? ஆனை, யானைக்கு பலம் உண்டு. சுருட்டுங்கிறது ஒரு போதைப் பொருள். ஏன் அதுக்கு காணிக்கையா ஆக்குறாங்க, அது காணிக்கையா வைக்கிறாங்க, படைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்களுக்கு. சரி, வேற ஏதாவது கேளுங்க. நல்ல விஷயமா நான் உங்களை விராலி மலை கேட்டேன். சரி, விராலி மலையிலே மலை மேல் அமர்ந்திருப்பது யாரு? முருகப்பெருமன் தானே? தப்பு, முருகன் இல்ல, பாலமுருகன். எதுக்கு தாண்டா இவனுக்கெல்லாம் கை தட்டுறிய? அவரு கம்பெனி கம்பெனி தம்பியாரு. டேய், நம்பியார் கிடையாது, அசோக். தம்பியாரா? அவன் பாருங்க நம்பியார். உனக்கு காது கேட்கல. டேய், அவன் என்ன கேட்ட? நம்பியார்ன்ற பாரதிதாசன் நான் சொன்னேன். நம்பியாரா? ஆமா. நம்பியார்னு உனக்கு சொன்னது யாரு? நம்பியார்னு சொன்னது அந்த தம்பியார். அந்த தம்பியாரு அவன் தான் எங்க கூட. இந்த தம்பியாருன்னு கேட்டேன். இந்த தம்பி நாங்க தான் இந்த இடத்துக்கு உரியவங்க. டேய், உரியறது உரியாம இருக்கிறதெல்லாம் உன்ட்ட நான் கேட்கல. சரி, இடத்துக்கு உரியறது உன்கிட்ட கேட்டனா? இல்ல, நான் கேட்கிறேன்னா அதுக்கான விஷயத்தை பேசுங்க. சரிங்க. என் விராலிமலையை உங்க சகோதரர் தொட்டு வச்சிருக்காரு. உங்க அண்ணனா? ஆமாம். அவன் முறையும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, அப்பதான் அண்ணங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நீங்க தம்பிங்க இருக்கும்போது அவங்க அண்ணன். ஆமாம். அவங்க அண்ணன்னா நீங்க? நான் சித்தப்பாமே. அப்படி சொல்லுங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்தா. ஆனா 2 பேரும் ஒரே மாமன் மச்சன அத்தை மகளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்க, மாமன் அவன் கல்யாணம் பண்ணிருக்க. எனக்கு அண்ணன் வேணும். ஆனா எனக்கு அண்ணன் வேணும். ஏய், உங்க அண்ணே அவன் சின்னாய் மகளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்க. ஆமா. நல்லா அதுக்காங்க. அவங்க சின்னம்மா மகளை அவங்க கல்யாணம் பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமாங்க. 2 பேரும் அவங்க கூட பிறந்தவங்க தான். நீ படுற முதல்ல. முருகப்பெருமானுக்கு வாகனம் என்ன? அவர் தானே முருகப்பெருமான். உங்களுடைய குல கடவுள் முருகப்பெருமான். அவரா? நான் கூட கையாட்டி முருகனான்னு பார்த்தேன். இவன் பொழந்து கட்டுறான்னு நீ விட்டுட்டு அப்படியே கையாட்டி நின்னுக்கிற. அவன் கையாட்டி முருகனை பத்தி பேசிட்டு இருக்கான். அது எதுக்கு? சரிங்க, முருகப்பெருமானுடைய வாகனம் என்னன்னு கேட்டேன். முருகனுக்கு வாகனம் மயில் வாகனம். அப்படி சொல்லுங்க, நல்ல விஷயம். மயில் வாகனம். ஆமாங்க. இங்க ஆட்டுக்கடாய வாகனமா இருந்திருக்கு. அது ஒரு கதையா இருக்கட்டும். ஆமா. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் தானே. அந்த மயில் தொகையில பெண்ணுடைய யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய யோனி அப்படி சட்டார் அரைஞ்சு எதுக்குடா சரியா ஒரு அளவுக்கு. நான் சொல்லுவது யோனி. என்ன நோனி? பெண் குறி. அப்படி வடிவம் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதுதான் மயில். அந்த மயிலினுடைய தோகையிலேயே ஒரு யோனி இருக்குமா. அந்த யோனி ஒரு யோனி இல்லையா, இறகு முழுவதுமே பெண்குறின்னு சொல்லக்கூடிய யோனியாக உருவம் தெரியும். அது ஒரு சாபம். இது எங்கிருந்து நடந்தது, என்ன காரணம்? அதை கேட்குறீங்களா?
அந்த இது வந்ததுக்கு என்ன காரணம், எங்க நடந்தது? என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா மயில் இந்த வர்றாங்களா? தோகையை விரித்து ஆடும் பொழுது அற்புதமான காட்சி தருமாம். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆள் என்ன டாப்ல மயிலுக்கு ஏன் இரு மயிலுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டார். ஏதோ இருக்கு இல்லைன்னு கூட சொல்லிட்டு போ. தோகையை உரிச்சு அடிச்சு என்னமோ அடித்தேன். சரி சொல்லு. சரி சொல்லுனா நீ எதோ சொல்ல வந்த மாதிரி சொல்லுவீங்க. சொல்லுங்க. மயில் ஏய் அதான் சொல்ல வரேன். மயிலுக்கே வந்திருக்கேன். மயிலுக்கே வந்திருக்கானா? என்ன கேட்டிய? 2 நிமிஷத்துக்கு ஒரு மறந்துடுவேன். கை தட்டினிய இந்த கேட்கிறேன் பாருங்க. என்ன கேட்டியன்னு இல்லைங்கய்யா, மயிலுக்கு தோகையில அந்த அந்த வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவம் ஒரு சாபத்தின் காரணமாக வந்தது. என்ன காரணம், என்ன சாபம், என்ன காரணம், அவ்வளவுதான். எந்த இடத்துல வர்றாயா நெருக்கி வர்ற வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம். தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை அந்த மயிலாகும். என்ன தமிழ்நாட்டின் தேசிய பறவை மயிலா? தப்பு, காக்கா இருந்துச்சுங்க. டேய் எதுலடா இருந்துச்சு? தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை மயில் இல்ல. தேசிய அப்படி சொல்றான் அவன்டா, சொல்லி கொடுடா. என்ன இந்தியாக்குள்ள இருக்கிறது தான் தமிழ்நாடு. இந்தியாவின் தேசிய பறவைன்னு சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டின் தேசிய பறவை ஏன்று சொன்னான் என்றால் உங்களுக்கு அந்த பதிலை சொல்லுவோம். இவன் தமிழன் தானே, அதனாலதான் தமிழ்நாடு சொன்னேன். உங்களை சமாளிச்சு நான் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவா. அந்த தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு பகுதியில் மயில் இருக்கும். நிறைய அதிகமான பகுதிகளில் கிடையாது. ஃபாரஸ்ட் ரைடு, கரிசக்காடு, கரிசக்காட்டு குயிலே. ஐயா நீ உண்மையிலே அறிவாளியா லூசா? நீ ஒரு லூசு பேடா. அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க, தம்பி மயிலுக்கு ஏன் இப்படி ரவுண்டா இருக்கு? அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மயிலுக்கு சொல்லுவாப்லையா? நீ சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறாப்ல. நம்ம தெரியும், அவருக்கு தெரியும். நீங்க சொல்லுவியா? இவருக்கு அவர் தானே பாடல். சொல்லுங்க. எதற்காக மயிலுக்கு தோகையிலே அந்த வடிவம் வந்தது என்றால், அந்த வடிவம் வட்ட சேப்புல இருக்கும். சேப்புல இருக்கு, பாக்கெட்ல இருக்குங்கறத சொல்றேன்லங்க. அப்புறம் ஏங்க நீங்க வேற சேப்புல இருக்கு, வட்டமான வடிவமாக வட்ட வடிவத்தில் இருக்கு. சரிங்க. அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவம், அந்த வடிவம் எதற்காக வட்ட வடிவமாக இருக்கிறது? எங்க நிக்கிறேன் பாருங்க, விராலிமலையில நிக்கிறேன் அடிவாரத்துல. எப்ப போய் மலை ஏறி சாமி கும்பிடுறது? எவ்வளவு விளக்கம் சொல்றேன் நேத்து போய். என்ன சாமி சொல்லுவார் செஞ்ச குட்டிடா. இல்ல ஒருவேளை சொல்லலனா சரி சொல்லுங்க. தலையெழுத்து அங்கே ஒரு நாடகம் போட்டிருக்கலாம். சொல்லுங்க. அந்த வடிவம் எதற்காக வட்ட வடிவமாக உள்ளது? அதுதானே இருக்கிறீங்க. சொல்றேன். அதே எங்க பெரிய மாமா வேணுங்கிறது. நாங்க எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, அதனால அவருக்கும் தெரியாது. சரி சொல்லுங்க. அந்த வட்ட வடிவம் அன்னை சொன்னது மாதிரி உலகமே ஒரு உருண்டை. அந்த உருண்டை அந்த உருண்டையில இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீ அமெரிக்கா நாடு. அமெரிக்காவில் தான் தேசிய பறவை கோழி குஞ்சு. அமெரிக்காவில் தேசிய பறவை கோழி குஞ்சு, கேரளாவில் தேசிய பறவை என்னன்னு கதவாளி குஞ்சு. சரி, இப்ப நான் ஏதாவது இப்ப காகம் பறக்காத ஒரு மலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தெரியாம இருக்கேன். ஐயா மயிலுக்கே சொல்லல, காக்காய்க்கு போயிட்டேன். நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? நான் கேட்கேன். இப்ப பாரு, அவ்வளவு நான் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள கைதட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். சரி சொல்லுங்க, நீ என்னதான் சொல்றேன்னு பாக்குறேன். மயிலுக்கு ஏன் பெண்ணுடைய கஜா கஜா இருக்கு? ஏன் மயிலுக்கு அந்த வடிவம் இருக்கும் என்றால், எல்லா பறவைகளும் உடலுறவு கொள்ளும், மயில் உடலுறவு கொள்ளாது. ஆண் மயில்கள் தோகை விரித்து ஆடும், அதிலிருந்து உதிருமாம்
விந்தணுக்கள் போன்ற ஒரு இது. அதை கொத்தி கொத்தி தின்றுதான் மயிலாகப்பட்டது கர்வம் குலைந்து கர்ப்பமடை. ஏன் அந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்க, முருகனுடைய வேல் அதே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அந்த வேல் சொன்னவனே அசாம் பாருங்க, என்னை காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. முருகனுடைய வேலும் மயிலனுடைய தொகையில் உள்ள உருவமும் ஒரே போன்று இருப்பதனால் முருகனுக்கு வாகனம் மயில் மயில் மயில். அப்படியே அதெல்லாம் தெரியுமுங்க, நாங்கெல்லாம் அப்பயே அப்பயே படிச்சவங்க. வேற 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 அவ்வளவு எதை சொன்னாலும் கைதட்டு வரேன். சரிங்க, நல்ல விஷயம். ஏன் காரணம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, முருகப்பெருமானுடைய வாகனம் மயில். ஆமாங்க, முருகனை வச்சிருக்காரு. ஆமாம். பெருமாள் பாட்டன் பெருமாள் கிருஷ்ணன் யாரு, கிருஷ்ணனுடைய தலையில மயில் இறக வச்சிருக்காருல்ல. ஆமா, அதற்கு காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய தலையிலே மயில் இறகுகள். அவன் சொல்ற அளவுக்கு உன் நடிப்பு நக்கனமா இருக்கு. உள்ளவோ ஒன்னும் சொல்ல மாட்டான் வங்காளினா எனக்கு எவ்வளவு அசிங்க எம்புட்டு சொல்லி கொடுத்தேன், அசிங்கப்படுத்துறியா? ஏய் சும்மா இவ ரெண்டு பேரையும் நம்ம அடிக்க விடணும், அடிச்சுக்க விடணும். அதான் நம்ம வேலையே. எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ வாட்டுக்கு எழுத்து விட்டு போயிடுவ கண்டாலிமனே. சொல்லு சொல்றா. ஏன்னா என்ன கேட்டியா? கிருஷ்ண பரமாத்மனுடைய தலையில என்ன காரணமா காரணமா இருக்கட்டும், தலையில அலங்கரிப்பது மயிலுடைய இறகு. ஆமாங்க, அவர் வைணவ கோத்திரம், எங்களுடைய கோத்திரம் உண்மைதான். உங்களுடைய சைவ கோத்திரத்துல முருகப்பெருமானுடைய வாகன மயிலிறகு அவர் பெருமாள் கிருஷ்ணர் ஏன் வச்சிருக்காரு? கிருஷ்ணர் கிரீடத்திலே எதற்காக மயில் இறக வைத்திருக்கிறார் என்றால், கிரீடம் தலையில வைத்திருக்கிறார் என்றால் அதைத்தான் ஊட கறந்து இழுத்து விட்டு போயிருவேன். நம்ம மல்லு பாஞ்சு தெருவில் தெரியணும். எதற்காக வைத்திருக்கிறார்? ஆரம்ப காலத்திலேயே கிருஷ்ணர் அப்படி வீதி உலா வரும் பொழுது சேவல் இறகு கிடைக்குமா என்று தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் கிடைக்கவில்லை. அதற்கப்புறம் கொஞ்சம் தள்ளி சென்று பார்த்தபோது வாங்கோலி இறகாது கிடைக்குமான்னு பார்த்திருக்கிறார். அதுவும் கிடைக்கவில்லை. கிருஷ்ணர் மயிறு தேடி திருச்சாருங்கிற மாதிரி சொல்ல வர்றா. இருங்க சொல்றேன்ல சின்ன பையன். டேய் அவன் என்னடா சொல்லிருக்கேன், சேவலை தேடினாரா, அப்புறம் வான்கோழியை தேடி வர்றாரு. கிருஷ்ணர் உசுரோட இருக்கும்போது நீங்க பிறந்தீங்களா? அப்ப நாங்க பிறந்தவங்க, எங்களுக்கு எல்லாமே கதை சொல்லுது, புராணம் சொல்லுது. சரி, விஷயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? படிச்சிருப்பேன், அப்படியே முந்திக்கிட்டே இருக்கு. படிச்சிருந்தா பதில சொல்ல சொன்ன, நீ என்ன அவனுக்கு மயில் இருக்கும்போது வாங்கோலி இருக்காதா? வாங்கோழி எல்லாம் அப்ப கிடையாது, சிட்டுக்குருவிய கூட சொல்லுவேன். சரி சொல்லு, என்னதான் நீ சொல்றேன்னு நான் பாக்குறேன். வாங்கோலி இறகும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்திலே அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடம் சென்றிருக்கிறார். சென்ற பொழுது அங்கே ஒரு கிளி குஞ்சு இறகு கிடைக்குமா என்று ஆவலோடு அலசி பார்த்திருக்கிறார். கோவம் வருதா இல்ல? என்ன அதுவும் கிடைக்கவில்லை. அதற்கப்புறமாகத்தான் அங்கே அவர் கண்ணை இழுச்சு விழித்து பார்க்கும் பொழுது அங்க கிடந்துச்சா ஒரு மயிலிறகு. அந்த மயிலிறகை எடுத்து தலையிலே வைத்தார். அன்றைய தினம் வைத்ததான் அந்த மயிலிறகு இன்று வரை அவருடைய தலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 30 செகண்ட்ல கை தட்டுவாங்க. கிருஷ்ணனுடைய தந்தை அவர் நமக்கு தேவை கிடையாது. கிருஷ்ணனுடைய தந்தையெல்லாம் கேட்கல, இருங்க. கிருஷ்ணனுடைய தாய் யசோதை. கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, வெண்ணெய் அதிகமாக திம்பான் கிருஷ்ணன். தாய் யசோதை மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். வனத்தில் மேய்ந்த மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாய் தண்ணி வைத்து கொண்டிருக்கிறாள். தாய் வருவதற்கு முன்னாடி இந்த வெண்ணெயை எப்படியாவது திருடி திங்க வேண்டும் என்று கிருஷ்ணன் கூரை மேலே ஏறி வெண்ணெயை எடுக்கும் பொழுது கிருஷ்ணன் தவறி விழுகிறான். விழுந்தா கிருஷ்ணனுக்கு அடிபட்டுறது. தாய் யசோதை ஓடி வருகிறார். பதில் சொல்லி முடிச்சிட்டீங்களா?
இல்ல இங்க கை தட்டுறாங்க என்ன கதை? இப்ப பாருங்க கைதட்டு ஊரே தட்டு இந்த பாருங்க. இடத்துக்கு வர்றியா அதனால விழுந்த கிருஷ்ணனுக்கு அடிபட்டு குருதி வருகிறது. குருதி என்றார் ரத்தம். டா, டா, டா. வடிகின்ற பொழுது பின்னி எடுக்கிற தன் மகனுக்கு மருந்து போட யசோதை தேடுகிறாள். அங்கே ஒரு மயில் இறகு இருக்கிறது. அந்த மயில் இறகை எடுத்தால் வெள்ளி கிண்ணத்திலே மருந்துகளை குலைத்து தடவி அந்த காயம்பட்ட இடத்தை தடவி விட்டாள். அப்ப மயில் வாகனம் முருகனே, முருகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மச்சன உறவு, என் மச்சனனே வந்து எனக்கு மருந்து போட்டு காப்பாற்றி விட்டான் என்றதனால் இதை நான் என்றைக்கு விடமாட்டேன் என்று அந்த மயில் இறகை தன்னுடைய கிரீடத்தை வைத்தான் கிருஷ்ணன். நாசமா போச்சு போ. ஐயா சரியா தான் சொல்லியிருக்க. என்ன என்னது உண்மையா? நான் சும்மா கிடையாது. அப்புறம் நீ என்னையா தெரியாமலாம் வரமாட்டான். ஒன்றும் சொல்லடா உங்களை. வேற எதை சொன்னாலும் கிட்டத்தட்ட நான் சந்திக்காத முழு முதற் கடவுள் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? முழு முத கதவு விநாயகர் பெருமான். விநாயக பெருமான். ஆமாங்க. இப்ப எல்லா கோயிலும் போய் கையெடுத்து வணங்கிட்டு ஆத்தா பரமேஸ்வரி முத்துமாரியம்மான்னு வணங்கிட்டு வர்றோம். ஆமாங்க. பிரகாரத்தை சுத்திட்டு வர்றோம். எடுத்தோடனே பரமேஸ்வரன் அந்த கராட்டம் தானே. டேய், நீ ஏன்டா அங்கே போயிட்டு இருக்க? முத்துமாரியம்மன், ஈஸ்வரி, காளீஸ்வரி, சிவன் கோயிலுக்கு போறோம். இல்ல, ஒரு பெருமாள் கோயிலுக்கு முனீஸ்வரி. எல்லா கோயில்லையும் போனாலும் கையெடுத்து வணங்கிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்துருவான். ஆமா. ஆனா விநாயக பெருமான் பிள்ளையார் கோயிலுக்கு நீ எங்கடா திருப்பி விட்டாங்க? பரமேஸ்வரி எங்க சின்னம்மாவை அப்படி சொல்லக்கூடாது. அம்மா எனக்கு தங்கச்சி பரமேஸ்வரி கராட்டா அடி பிச்சுறான். அங்கே போயிட்டாங்களா? சரிங்க. அப்ப எல்லா கோயிலும் போய் சாமி மட்டும் கையெடுத்து வணங்கிட்டு வாங்கிடுவான். சரி. பிள்ளையார் கோயிலுக்கு போனா மட்டும் ஆமா. தன் தலையிலே கொட்டு போட்டு உக்கி போட்டுவதற்கான காரணம் என்ன? போறேன். அனைத்து ஆலயங்களிலும் சொல்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். நான் விராலிமல்ல போய் டீ சாப்பிட்டு 2 குட்டே வாங்கிட்டேன். சரி நீங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் அன்று தினமும் நடந்து வைப்பார்கள். அண்ணா காத்தால ஒரு புண்ணியாச்சலம் இருக்குண்ணா. ஸ்ரீதர் ஐயர் ஒரு ருதிசாந்தி ஒண்ணுண்ணா. ஒரு உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருக்கு. காளியம்மன், ஏலே மாரியம்மன். மறுபடியும் பரமேஸ்வரிக்கு வந்துடுவாண்டா. அரே ஒரே அறதான் பல்லு ஊந்து மயிர் மேனே. விநாயகர் கோயிலுக்கு போனா பிள்ளையார் கோயில்ல போய் கொட்டு போட்டு தோப்பு கரணம் போடுறதுக்கான காரணம் அதுதானே சொல்ல வரேன். சொல்லுவாப்ல. விநாயகர் கோவிலிலே எதற்காக இப்படி கொட்டு போட்டு இப்படி தோப்புக்கரணம் போடுகிறார்? அதான் விஷயம். அப்படி என்றால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இருக்கட்டும். அதுல ஒரு உண்மையான காரணத்தை உண்மையத்தான் மக்களுக்கு சொல்லணும். எதை சொன்னாலும் நச்சுன்னு உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. இதுக்காவது மகள் சொல்லுவான்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் சொல்லுவாப்ல. ஒருவேளை சொல்லலனா அவர் வந்துருவாப்ல. முன்னாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சொல்லுவாப்லையா? சரி சொல்லவே இல்லை. ஓ மேல நம்பிக்கை வச்சிருக்காப்ல. நீ தெரியுது, அதெல்லாம் சொல்லிடுவேன். சொல்லுங்க. அந்த வாரம் ஓன் செட்டு சொல்லுங்க. பூரா நம்ம சொந்தம் தான், சும்மா கிடையாது. சரிங்க. அவர் என்ன நம்பிக்கை வச்சிருக்கியா? அவர் சொல்லிடுவாப்ல. சொல்லவா வேணாமாங்க? சொல்லுங்க. எதற்காக நீங்க சொல்லிடுவேங்கிற நம்பிக்கை ஊர் மக்கள் அனைவருக்கும் இருக்கு. நீங்க எப்படியா இருந்தாலும் சொல்ல வந்துருவியாங்கிற விஷயம். நீங்க அந்த இப்படி கொட்டி இப்படி முக்கி எதற்காக போடுறாங்கன்னா, ஆமாமா, ஆண்மகனாகப்பட்டவன் ஒருவன் 47 வயதாகி அவனுக்கு திருமணமாகாமலே இருந்து வாழ்ந்திருக்கிறான். அவ்வப்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கப்ளிங் லைன் ஆயிருக்கு. லைன் ஆன போது அதை சைஸா தள்ளி கொண்டு போய் சந்தில வச்சு சாத்திட்டான். சாத்தின பொழுது அதை ஊர் மக்கள் எல்லாம் விழித்திருந்து பார்த்து விட்டார்கள். ஆமா, திரைப்படம் ஓட்டினாங்க கோயில்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஊர் மக்கள் பார்த்த பொழுது அவர்களிடம் எப்படியாவது அதை மறைக்க வேண்டும் என்று இவன் அருகாமையிலே இருந்த அந்த விநாயகர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறான். சென்று அந்த விநாயகரிடம் வேண்டி முக்கி போட்டிருக்கிறான். விநாயக பெருமானே, நான் செய்தது தவறுதான். என்ன செஞ்சா? கப்ளிங்க லைன் பண்ணிட்டேன். அதற்கு என்னை நீ மன்னித்து விடு.
அதுக்காக நீ எந்திரிச்சு வந்து என்னை அடிக்க முடியாது. அடிக்கணும்னு உனக்கு என்ன தோணத்தான் செய்ய. நான் செஞ்ச தப்பு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு. அதற்காக நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன் விநாயகா. இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். எதுக்காக என்ன செஞ்சேன்? அந்த கப்ளிங்க நோங்க மாட்டேன். உனக்கு யாரா வாத்தியார் யாரா? ஐயா மைந்தேன். எனக்கு வாத்தியாரு ஐயா மைந்தேன். ஐயா மையன்னா பாண்டி வெளில என்ன விளாடு? மரியாதையா ஒண்ணு நீ சொல்ல, அவன் சொல்லிட்டு போ. அதான் இதை சொல்லி கொடுக்காதான்னு சொன்னா கேட்க மாட்டேன். நீ வேற சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஏதாவது விஷயத்தை. அவன் எங்க போயிருக்கான் பத்திலா? ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு வழிபாடு உண்டு, வணங்கு விதம் உண்டு. ஆனால் விநாயகர் ஆலயத்துக்கு சென்றால் அத்தனை மக்களும் எதற்காக உக்கி போடுகிறார்கள், எதற்காக மண்டையிலே தன் கையை வைத்து கொட்டுகிறாள் என்றால், எந்த ஒரு செயலை தொடங்கலானும் ஊனா சுழி என்பது பிள்ளையார் சுழி. அந்த பிள்ளையார் சுழி போன்று நானும் சுழி போன்று நடக்க வேண்டும் என்பதற்காக அறிவுக்கு உகந்தவன் விநாயகன். எந்த ஒரு பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் பாருங்க, முதலில் வணங்குவது விநாயகரை. ஏன்னா விநாயகர் அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவர். உமக்கு உள்ள அறிவுதனை எமக்கு மண்டையில் ஏத்து அப்படின்றதுக்காகத்தான் இப்படி கொட்டுவது. கொட்டிக்கிட்டு மண்டையில் ஏறின அறிவை உடம்பு பூரா செலுத்துவதுதான் இப்படி உக்கி போடுவது. கைதட்டலாம். அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஐயா நம்புறீங்களா? நான் சாதாரண என்ன தம்பி கைதட்டுறேன். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்கு 200 சம்பளம் கைதட்டுறதுக்கா. சரிங்க, நீங்க பேசின அத்தனையுமே நல்லதுக்காக நினைக்கிறிய, நல்ல விஷயம் நினைக்கிறீல? என்ன நான் என்னங்க தப்பா பேசுனேன்? என்னங்க எந்த நீதிபதி இவங்க அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க, சரியா சொன்னடா எம்கேஆர்னு. என்ன தம்பி தப்பான ஒரு ஏன் தம்பி சொல்லிட்டேன்? தப்பான ஒரு இதற்கு பாண்டியன் பரிசளித்தார் மதுரையில. அது மாதிரி இருக்கு உங்க கதை. என்ன பாண்டியன் பரிசளிக்கவில்லை, இல்ல என்ன கேட்டாலும் அதுக்கு பரிசளித்தவன் பாண்டியன். ஒரு எடுத்துக்காட்டா உள்ள ஒரு கதையை சொல்லிடுறியா பத்திலா? அதுவே பெரிய விஷயம் தான். உண்மைதான். ஆனா நீ மட்டும் பேசாதடா. நீ எங்க கொண்டு போய் வச்சிருக்க தெரியுமா? எங்க கப்ளிங்ல கொண்டு போய் சந்துக்குள்ள வச்சிருக்க உன் கதை. நான் என்ன கேட்டாலும் பாருங்க, எல்லா கடவுளுக்குமே வாகனம்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க. இப்ப முத்து மாரியம்மன் வாகனம் என்ன? சிம்ம வாகனம். அப்படியே சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். ஆமா. ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? புள்ளி. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். ஆமா. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குல்ல. விநாயகப் பெருமானுக்கு யானை உருவம் தும்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்ன? சரியான ஒரு அற்புதமான கேள்வியை இந்த நாரதர் அவர்கள் எனக்கு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறார். தம்பி இதுக்கு முன்னாடி கண்ட்ரேட்டா இல்லையா? விராலிமலை போறவங்க பின்னாடி வாங்க, சீட்டு வாங்குற வழியில சொற்பொழிவு ஆட்டினார் தம்பி. அவன் நல்லா பேசுறான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வாகனங்கள் உண்டு. எனக்கும் உண்டு. ஐயப்பன் பெருமானை எடுத்தால் இதுலயும் அழுதுகிட்டு தான் பேசுறேன் சந்திரபதி. ஐயப்பன் பெருமாள் எடுத்தாரா? ஐயப்பன் பகவான் யாராவது? சரி ஐயப்பனே சொல்றேன் மொட்டே. ஐயப்பனுக்கு வாகனம் புலி வாகனம். தம்பி அவர் கேட்டது விநாயகருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. முருகனுக்கு வாகனம் மயில் வாகனம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய சாரதி கோட்டையூர் கணேசன். மூணாவது பாண்டிய கோயில் பாண்டியராஜன். நீங்க சொல்லுங்க விஷயத்தை. விநாயகருக்கு எதற்காக ஆணை முகம்? இந்த யானை முகத்தினால்தான் தமிழர்கள் அதிகமாக விநாயகருடைய தும்பிக்கை போன்று இருக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்த காரணமே விநாயகர் தான். விநாயகர் தும்பிக்கையை பார்த்துத்தான் அன்னக்கரண்டியை கண்டுபிடித்தான். அன்னக்கரண்டியை கண்டுபிடித்தான். விநாயகருடைய இதை பார்த்துத்தான் சேஜிபி கண்டுபிடித்தான். பக்கெட் தும்பிக்கை. விநாயகருக்கு விநாயகருக்கு மனைவி இருக்கிறது, 2 பொண்டாட்டி.
ஒன்று திருச்சியிலே வாடகை வீட்டில் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க அறந்தாங்கி காளிமுத்து வாத்தியார் வீட்டில் இருந்தாங்க. யாரு? நான் சொன்னது மிருதங்க விநாயகர். என்ன பண்றது, கிறுக்கு பயிலோட கிண பயில சேர்ந்தா அந்த மாதிரி கதை தான். சரி சொல்லுங்க, வாங்க, நீங்க ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றேங்க, தெரியும் முயற்சி பண்றது என்ன, உங்களுக்கு தெரியும், கரைச்சு குடிச்சவங்க. ஓ சிசிய பிள்ளை, அவனுக்கு தெரியுமா? புள்ளவை நகைச்சுவை சொல்லி கொடுத்தியா? டேய் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமுங்க. சொல்லி கொடுத்தியா? விநாயகருக்கு எதற்காக அந்த ஆனை முகம் வந்தது? ஆமா, அதானே யானை முகம் வந்ததுக்கு என்ன காரணம்? தும்பிக்கை. யானை முகம் வந்ததுக்கு ஓ முகம் இப்படி வந்ததுக்கு காரணம் மசூர் மட்டையெல்லாம் வந்ததுக்கு அப்படின்னு. டேய் சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. யானை முகம் எதற்காக வந்தது என்றால், யானை முகம் என்றால் அந்த யானையின் தும்பிக்கை இருக்கு. அந்த தும்பிக்கை எதற்காக அந்த யானைக்கு இறைவன் படைப்பிலே வந்தது என்றால், மதுரை தும்பிக்கையின் காரணம் மதுரை நம்ம சொல்ல வரீங்க. தும்பிக்கையின் மதுரையில போறீங்களே, மதுரை செல்லுகின்ற வழியிலேயே இருக்கக்கூடியது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. சொல்லுங்க. சுங்கச்சாவடி என்று சொல்லுவார்கள். சரிங்க, சுங்கச்சாவடிக்கு. அந்த சுங்கச்சாவடி என்றால் ஆங்கிலத்திலேயே மறுபெயர் டோல்கட். சரி, அந்த டோல்கட்டிலே வாகனங்கள் செல்லும் பொழுது அங்கே போய் அந்த வாகனம் சிறிது நேரம் நிற்க வேண்டும். நின்றுதான் ஸ்கேன் எடுக்க வேண்டும். அதை பதிவு பண்ணும். சரி, பதிவு பண்ணுது. கேமரா மூலியமாக பதிவு செய்து அதற்கு அப்புறம்தான் அந்த டோல்கட் தூக்கும். எப்படி சமாளிக்கிறான் பாரு. அது எப்படி தூக்குதோ அதே போல அங்க பாருங்க, அந்த ஆர்ச்சில் எப்படி அதே போல அந்த டோல்கட் தூக்குது. உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கலடா. டேய் ஐயா ஐயா மன்னிச்சிருங்க, உங்களை ஒரு மனுஷனா போய் சொன்னாங்க. சரி, உள்ள ஆளோல சோன ஒரு சப்தம். இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா, விநாயகரை பார்த்தேன் டோல்கட்டை கண்டுபிடிச்சான்னு சொல்ல வரேன். ஓ சிசிய பிள்ளை உடைய பாருதே, நீ சொன்னில ஜேசிபி ஆகிடு, அதுக்கு தான் அவன் சொன்னான் டோல்கட். அதே மாதிரி செஞ்சோம், வண்டி போயிருச்சு. சரிங்க, அங்கிட்டு ஒரு அக்கா என்னக்கா வந்திருந்து சிரிச்சுக்கிட்டு எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது. இவன் சொல்றத பார்த்தா எல்லாரும் சிரிப்பா ஊரே சிரிப்பா தான் சிரிப்பா. நானாவது நியாயமா சொன்னேன், அவன் டோல்கட் அதை கண்டுபிடிச்சாங்க, டோல்கட் வரைக்கும் போயிட்டாங்க. சரி, உள்ளே ஆளோல சோன் சத்தம், பெண்கள் குரல், வாத்தியார் குரலும் கேட்டுச்சு லேசா. ஆண்டாரு, அழைச்சிட்டு வாங்க. தம்பி அண்ணா, என்றைக்கும் இல்லாத நெத்திரை என்று வருகிற தம்பி, என்ன காரணமாக இருக்கலாம்? என்னைக்கு நீ ஒத்தையில வந்தே கூட்டம் நக்கிட்டு போச்சு தம்பி. எம்ஜிஆர் செத்துட்டாரா? கூட பிறந்திட்ட எப்பிரானே என்ன இங்கிருந்து மண்ணை செழிக்கிறது மாதிரி வர மயிறு. கண்ணே நீ வாத்தா, வாடா வரலாம் சொல்லக்கூடாது, அதே மாதிரி சொல்லு. இவளுக்கு வேற பாட்டே தெரியாதடா, ரொமான்ஸா பாடி
நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் ஆமத்தோய் வரட்டும். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம். தமிழக பண்பு சிறப்பான முறையில் ஆடிப்பாடி வர இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்கே வளர்கே தொழில் இதுக்கு மேல வளரணுமா சுவாமி? தொழில் சிறக்கின்ற மனமாற வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கச்சி பள்ளிக்கண்ணு ஓடியாடா அழகு புள்ள வாடா வாடா